வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். சேலம் மாவட்டம் கெங்கவள்ளி பகுதியைச் சேர்ந்தவர் நசீர். இவரது மனைவி ஷாஹிரா பானு, வயது 45. இவர்களுக்கு ரோஷிதா என்ற ஒரு மகள் உள்ளார். ஷாஹிரா பானுவுக்கு டயாலிசிஸ் செய்ய சேலம் மருத்துவமனைக்கு நசீர் ஆம்னி காரில் அழைத்து சென்றார். கட்டுப்பாட்டை இழந்த கார் சாலையோர புளிய மரத்தில் மோதி விபத்துக்குள்ளானது. இதில் காரின் முன்பகுதி அப்பளம் போல் நொறுங்கியது. படுகாயமடைந்த ஷாஹிரா பானு ஸ்பாட்டிலேயே உயிரிழந்தார். ஆபத்தான நிலையில் நசீரை ஆத்தூர் அரசு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்தனர். ஆத்தூர் சிட்டி போலீசார் விசாரிக்கின்றனர். சென்னையில் கடந்த 2 நாட்களாக பகலில் வெயில் தாக்கம் அதிகமாக இருந்தது. சூட்டை தணிக்கும் விதமாக இன்று மாலை 3 மணி அளவில் வடசென்னை பகுதிகளில் திடீரென கருமேகங்கள் சூழ்ந்து சூறைக்காற்றுடன் கூடிய பலத்த மழை பெய்தது. காற்று மிக வேகமாக வீசியதால் சாலையில் வாகன ஓட்டிகள் சிரமமடைந்தனர். தொடர்ந்து மழை பெய்து வருவதால் பூமியின் சூடு தணிந்து இதமான காலநிலை நிலவுகிறது. மதுரை மேலூரை சேர்ந்த செந்தில்குமார் எல்லை பாதுகாப்பு வீரர். இவர் தனது தாயார், மனைவி, குழந்தைகளுடன் வசித்து வருகிறார். அவரது வீட்டு வாசலில் அக்கம் பக்கத்தினரின் தெப்பம் போல் கழிவுநீர் தேங்கி நிற்கிறது. கடும் துர்நாற்றம் வீசுவதோடு கொசு தொல்லை அதிகம். வீட்டை சுற்றிலும் தேங்கி நிற்கும் கழிவு நீரால் நோய் பரவி செந்தில்குமார் தந்தை சமீபத்தில் இறந்தார். தாய், மனைவி, குழந்தைகளுக்கும் நோய் தொற்று ஏற்பட்டுள்ளது. இவரது வீட்டின் எதிர்ப்புறம் வசிக்கும் போலீஸ்காரர் முருகன் உட்பட அக்கம் பக்கத்தினர் வீடுகளின் கழிவுநீர் செந்தில்குமார் வீட்டு முன் பள்ளத்தில் தேங்கி நிற்கிறது. கழிவுநீர் கால்வாய் அமைத்து தரும்படி பலமுறை புகார் கூறியும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை. அதைத் தொடர்ந்து மனைவியுடன் வந்து செந்தில்குமார் கலெக்டரிடம் புகார் அளித்தார். கழிவுநீர் சாக்கடை நீர் என் வீட்டு வாசலில் தங்கிடுது. நான் பலமுறை இதை அகற்றி தருமாறும் சாக்கடை வசதி பண்ணி தருமாறும் பலமுறை சொல்லி எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கலை. இன்றைக்கி அதனால் நான் கலெக்டர் ஐயா அவர்களை பார்த்துருக்கேன். வந்திருக்கேன். ஏற்கனவே நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்களா? ஏற்கனவே பலமுறை கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு. அதுக்கு யார் வந்து அதிகாரிகள் யாரும் பார்க்கலையா? சொல்லுவாங்க, சொல்லிவிட்டு அவங்க நான் போலீஸாக இருக்கேன் கொஞ்ச நேரம் சொல்லிவிட்டு அப்படியே விட்டுருவாங்க. 2 நாளுக்கு சுத்தமாக 3ஆவது நாள் மறுபடியும் அதே இது ஆகிடும். யார் அந்த தண்ணியை விடுறதுக்கு ஏற்று விட்டுருக்காங்க. முருகன் போலீஸாக இருக்காப்ல சார், அவர் குடும்பத்தார்கள். அவங்க வீட்டு வாசலில் ஊற்றி விடுறது. என் வீட்டு வாசலில் என்னது பள்ளமாக இருக்குது. என் வீட்டில் தங்கி வெளியே இருக்கான வசதி எதுவுமே இல்லை. ஆனால் அவங்க ஊற்றுறதுக்கு கூட என் வீட்டு வாசலில் நிற்கிது. அதனால் பல கிருமிகள் உண்டாகுது. என் பிள்ளைகளுக்கு நோய் வாய்ப்படுது. அதை எங்கள் அப்பா இறந்து போயிட்டார் இதனால். ஆனால் அது நான் பலமுறை எங்கள் அப்பா இறந்த பின்னாடியும் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. இன்னும் எங்கள் அம்மா உடல்நிலை சரியில்லாமல் இருக்காங்க. இப்போ 1 வீக்காக என்னுடைய குழந்தை, என் மனைவி எல்லாமே ஹாஸ்பிட்டல் இருந்தாங்க. அதுக்கு எல்லா ஆதாரமும் என்கிட்ட இருக்குது. பாகிஸ்தான் அண்டு நம்ம இந்தியாவுக்கு வார் நடந்தது. அங்கே அந்த டியூட்டியில் இருக்கும்போது எனக்கு இதோட எனக்கு டியூட்டி பண்ண முடியல. அந்த அளவுக்கு என்னுடைய மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கு. என்னுடைய குழந்தைகள் ரொம்ப சீரியஸ் கண்டிஷன் போனால் அங்கே நான் எமர்ஜென்சியில் லீவ் விடுமுறை வந்திருக்கேன். அந்த எமர்ஜென்சியில் இப்போ நேற்று தான் வீட்டில் இது ஹாஸ்பிட்டலேருந்து டிஸ்சார்ஜ் பண்ணி என் வீட்டில் விட வச்சுட்டு உடனே கலெக்டர் ஐயா போய் பார்ப்போம், என்னென்ன தீர்வு ஒரு இது கிடைக்கணும் அப்படின்னு யூனிஃபார்மோட வந்திருக்கேன். நீங்கள் போனேன் சார், மனு கொடுத்துட்டு மட்டும் போனேன். ஆனால் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கலை. அவங்க எடுத்தாலும் அதான சரியான இது கிடைக்க மாட்டேங்குது. ஏன்னா ஏற்று வீட்டுக்காரங்க போலீஸில் இருக்காங்க, மற்ற ஆள்பலம் பணப்பலத்தில் இருக்காங்க. நாங்கள் எந்த ஒரு இது இல்லாமல் என் ஒய்ஃபு என் குழந்தைகளை வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. படிப்புக்கு ரொம்ப கஷ்டம். அதோட உடல்நிலை சரியில்லைன்ற போது ரொம்ப மனநிலை பாதிப்படுறாங்க. நானும் இவங்களுக்காக நான் இங்கே நாட்டுக்காக உழைக்க போயிருக்கேன். ஆனால் எனக்குன்னு எந்த ஒரு அங்கீகாரம் இல்லாமல் இருக்குது. ஆமாம், நிராகரிக்கிறாங்க. எந்த ஒரு கம்ப்ளைண்ட் இருந்தாலும் நிராகரிச்சுறாங்க. அதை சரியான ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க. போலீஸில் சப்போர்ட் பண்ணுறாங்க, லோக்கல் சப்போர்ட் இருக்குது அவங்களுக்கு. அதனால ஆள்பலம் ஒன்றுமே பண்ண முடியல என்னால். பிரேக் த்ரூ சயின்ஸ் சொசைட்டியின் மதுரை கிளை சார்பாக
அழகர்கோவில் வளையப்பட்டியில் இயங்கி வரும் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் சூழல் விழிப்புணர்வு கூட்டம் தலைமை ஆசிரியை தேவிகி தலைமையில் நடந்தது. ஆங்கில ஆசிரியை மீனாகுமாரி வரவேற்றார். சிறப்பு விருந்தினராக பிரிக்கெத்ரூ சயின்ஸ் சொசைட்டி மதுரை கிளை தலைவர் பேராசிரியர் அப்துல் காதர் கலந்து கொண்டார். மனிதர்கள் எவ்வளவு தூரம் எண்ணிக்கையில் இருக்காங்களோ அவ்வளவுக்கு என்ன வேணும்? ஆக்சிஜன் வேணுமா இல்லையா சுவாசிக்கிறதுக்கு? இயற்கை எப்படி படைச்சிருக்கு தெரியுமா? இத்தனை பேருக்கு ஆக்சிஜனை கொடுக்கணும் அப்படின்னா மரத்துடைய பண்பு என்ன தெரியுமா? மரத்துடைய பண்பு கார்பன் டை ஆக்சைடை உருவாக்கி கொண்டு ஆக்சிஜனை வெளியிடும். மரத்துக்கு சுவாசிக்க எது தேவையில்லை? ஆக்சிஜன் தேவையில்லை. மரத்துக்கு சுவாசிக்க எதுதான் வேணும்? கார்பன் டை ஆக்சைடு வேணும். பாரு, இயற்கை அப்படித்தான் செஞ்சிருக்கு, சமமா வச்சிருக்கு. நம்ம வெளியிடக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு அது உறிஞ்சுது. நம்ம மட்டும் இல்ல, தொழிற்சாலை அது எல்லாமே வெளியிடுது. ஏன் அந்த வாகனங்கள், அதெல்லாம் நிறைய சொல்லலாம், டைம் இல்ல. வாகனங்கள்ல இருந்து வரக்கூடிய அந்த புகை கார்பன் டை ஆக்சைடு இது எல்லாத்தையும் எது உறிஞ்சிடும்? மரம் உறிஞ்சிடும். அதுக்கு தேவை, அதுக்கு உண்டான பிராணவாயு. மனிதர்களுக்கு எப்படி ஆக்சிஜன் பிராணவாயுவோ அது போல மரங்களுக்கு பிராணவாயு கார்பன் டை ஆக்சைடு. ஆக அது கார்பன் டை ஆக்சைடு உறிஞ்சு அதற்கு பிரதிபலனா நமக்கு என்ன தருது? ஆக்சிஜனை தருது. நம்மளுடைய பிராணவாயுவான ஆக்சிஜனை வெளியெடுத்து. அப்போ மரங்களின் எண்ணிக்கை குறைஞ்சிச்சுன்னா நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய ஆக்சிஜனும் குறையுமா இல்லையா? அப்ப மரம் வளர்க்கறது முக்கியம். சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும்னா மரம் வளர்க்கிறது மிக மிக அவசியம். மரத்தை பராமரிக்கிறது மிக மிக அவசியம். இதில் பிரிக்கெத்ரூ சயின்ஸ் சொசைட்டி உதவி தலைவர் பேராசிரியர் காயத்ரி, செயலாளர் ஹில்டா மேரி உள்ளிட்டோர் மரம் வளர்ப்பின் அவசியம் குறித்து பேசினர். நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே பிதற்காடு செந்தனக்குன்னு பகுதியை சேர்ந்தவர் ஜோய், வயது 60. இவரது வீட்டு அருகே முகாமிட்டு இருந்த ஒற்றை காட்டு யானை ஜோயை தாக்கி கொன்றது. காட்டு யானையை விரட்ட கோரி பிதற்காடு பகுதியில் கடைகள் அடைக்கப்பட்டன. வனத்தை ஒட்டிய எல்லை பகுதியில் அகழி அமைக்க வேண்டும். கிராமங்களை ஒட்டி முகாமிட்டுள்ள யானைகளை கும்கி யானைகள் உதவியுடன் அடர் வனத்திற்குள் விரட்ட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். யானை தாக்கியிருந்த ஜோய் குடும்பத்தை சேர்ந்த ஒருவருக்கு அரசு வேலை மற்றும் அவருக்கு அரசு வீடு கட்டித்தர வேண்டும் என வலியுறுத்தி எம்எல்ஏ ஜெயசீலன் தலைமையில் ஊர்வலம் மற்றும் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து கூடலூர் வன அலுவலர் வெங்கடேஷ் பிரபு, கூடுதல் கலெக்டர் சுரேஷ் கண்ணன், உதவி வன பாதுகாவலர் கருப்பையா, தாசில்தார் சிராஜு நிஷா, டிஎஸ்பி ஜெயபாலன் தலைமையிலான அதிகாரிகள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். அதில் பொதுமக்களின் கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேற்றி தரப்படும் என்றும் 15.6 கிலோமீட்டர் அகழி அமைக்க அனுமதி கோரப்பட்டுள்ளது. நிதி வந்தவுடன் விரைவில் பணி தொடங்கப்படும். கும்கி யானைகள் வரவழைக்கப்பட்டு தொல்லை தரும் யானைகளை துரத்தும் பணி மேற்கொள்ளப்படும் என உறுதியளிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மாலை 4 மணிக்கு பொதுமக்களின் போராட்டம் கைவிடப்பட்டது. நவீன ட்ரோன் கேமரா மூலம் யானைகள் கண்காணிப்பு பணி மேற்கொள்ளப்படுகிறது. பேச்சுவார்த்தையில் எம்எல்ஏ ஜெயசீலன், முன்னாள் எம்எல்ஏ திராவிடமணி, பொதுமக்கள் சார்பில் சபாது, சுனில், ஜான்சன், யோகண்ணன், தினகரன், உஸ்மான், அஷ்ரப், சங்கீதா, வியாபாரிகள் சங்க தலைவர் ரமேஷ், திமுக செயலாளர் சுஜோஸ் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். எஸ்பி நிஷா மேற்பார்வையில் 200க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். புதுச்சேரி அடுத்த கிராம பகுதிகளான தொண்டமாநத்தம், ராமநாதபுரம், அரசூர், சேதராப்பட்டு உள்ளிட்ட பகுதிகளில் 100க்கும் மேற்பட்ட தொழிற்சாலைகள் உள்ளன. தொழிற்சாலைகளின் கழிவுகள் அருகில் உள்ள வெள்ளேரியில் நேரடியாக திருப்பிவிடப்படுகிறது. இதனால் ஏரி நீர் விவசாயத்திற்கும் குடிநீருக்கும் பயன்படுத்த முடியாமல் கடுமையாக மாசடைந்துள்ளது. இது குறித்து அதிகாரிகளிடம் பலமுறை புகார் கொடுத்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை. நகராட்சி நிர்வாகம் கழிவுகளை கொட்டும் தொழிற்சாலையின் மீது உடனே நடவடிக்கை எடுக்காவிட்டால் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என அப்பகுதி மக்கள் எச்சரித்துள்ளனர். தனியார் தொழிற்சாலையிலிருந்து ரசாயன பொருட்கள் எடுத்துன்னு வந்து கெமிக்கல் பவுடர் எடுத்துன்னு வந்து இது உள்ள கொட்டிட்டு போயிருக்காங்க மூட்டை மூட்டையா. இதை வந்து 2-3 இடமா பிரித்து கொட்டியிருக்காங்க. ஏன்னா எங்களுக்கு வந்து எங்கள் ஊர் குடிநீர் தண்ணி முக்கியம்.
வாழ்வாதாரத்தை நம்பி இருக்கிறோம். நாங்கள் எங்கள் தொண்டமானத்தம் பகுதியில் வாட்டர் டேங்கு கிட்டத்தட்ட 5 வாட்டர் டேங்க் இருந்து எங்களுக்கு குடிநீர் பத்தலை. அதேமாதிரி ராமநாதபுரம் பகுதியில் 3க்கும் மேற்பட்ட வாட்டர் டேங்க் இருக்குது, அவங்களுக்கு குடிநீர் தண்ணி பத்தலை. எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இந்த குடிநீர் வந்து தொண்டமானத்தம் ஏரி தான் பிரதான ஏரி, வெள்ளேரி தான் எங்களுக்கு முக்கியமான இடம். இந்த இடத்துல வந்து இப்படி வந்து ரசாயன பொருளை இப்போ தொடக்கமாக இவங்க கொட்டியிருக்கிறாங்க. இதை நாங்கள் தடுக்கலைன்னா ஆரம்பத்திலே இது தொடர்ந்து இதே செயல் நீடிக்கும், அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இவங்கள பார்த்துட்டு மற்ற தொழிற்சாலைகள் கொண்டு வந்து கெமிக்கல் பவுடர் இதில் கொட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சார் இது வந்து மெயினாக குடி தண்ணீர் பாதிப்பு சார். இது வந்து எங்களுக்கு வந்து இப்போ குடி தண்ணீர் தான் எங்களுக்கு முக்கியம். ஊருக்கு குடி தண்ணீர் இது வந்து எப்படின்னா இது ஊத்துல போய் கலந்துரும். இது வந்து அப்படியே கொட்டி கொட்டி விட்டுட்டாங்கன்னா இந்த ரசாயன பொருள் போய் அந்த தண்ணியில ஊறி அந்த ஊத்துல போய் கலந்து எங்களுக்கு ஊர்ல இருக்கிற மக்கள் வந்து குடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க தண்ணி. மலேரியா மற்ற இது சொல்றாங்களா, இது காலரா எல்லா நோய்களும் வர்றதுக்கு இது வாய்ப்பு இருக்குது.